த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு ரொம்ப சீக்கிரமாவே சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை புரியக்கூடியவங்களுக்கு மிக விரைவில் தண்டனை பெற்று தந்தாதான் சமூகத்துல சட்டத்தின் மீதான ஒரு விதமான பயம் அப்படின்றது ஏற்படும். இது ஒரு பக்கம் நடந்திருக்கா, அதே இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஒரு நபர் மீது பெண்கள் முன்வைச்ச சில பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவகாரத்துல மிக முக்கியமான திருப்பம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். பிரிஜ்பூஷன் சரண் சிங் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடியவர். சமாஜ்வாதி கட்சியில இருந்தாரு. அதுக்கப்புறமா பல வருஷங்களா பாரதிய ஜனதா கட்சியில தான் இருக்கிறாரு. கேசர்கஞ்ச் அப்படின்றதா இவருடைய தொகுதி. அயோத்தி, கேசர்கஞ்ச் இந்த பகுதிகளில் இவர் தான் முடிசூடா மன்னன். அந்த பகுதிகளில் எது நடக்கணும்னாலும் இவரை தெரியாம, இவரை கேட்காம நடக்கவே நடக்காது அப்படின்றதுதான் எழுதப்படாத சட்டம். நமக்கு தெரியும் பாபர் மசூதி இடிப்பு. அந்த பாபர் மசூதி இடிப்புல இந்த பிரிஜ்பூஷன் சிங்குடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல இருக்கும்னு நாங்க சந்தேகிக்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு பல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய, இப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதியான தாவூத் இப்ராஹிமுடைய ஆட்களுக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி தடா சட்டம், அதாவது தீவிரவாத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழே இவர் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில இருந்திருக்கிறாரு. 1974 இருந்து 2007 வரைக்கும் இவருக்கு மீது 36 கிரிமினல் கேஸ் அப்படின்றது ஃபைல் பண்ணப்பட்டது. இதுல பெரும்பாலான கேஸ் மர்டர், அதே மாதிரி வழிப்பறி, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, கொலை அப்படின்ற மாதிரியான ரொம்ப அதி தீவிர குற்றச்சாட்டுகள் அப்படின்றதுதான் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதுல பெரும்பாலானவற்றிலிருந்து அவரு விடுதலை ஆயிட்டாரு. தனக்கு இருக்கக்கூடிய அதிகார பலம், தனக்கு இருக்கக்கூடிய பண பலத்தை முன்வச்சு இவரு தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் போனாரு. பாரதிய ஜனதா கட்சியிலையும் தவிர்க்க முடியாத இடத்துல இருந்த இவரு இந்திய மல்யுத்த சம்மேளனத்துடைய தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அப்படி தலைவரா இருந்த போது பெண்கள் கிட்ட, அதுவும் குறிப்பா இளம் பெண் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் கிட்ட இவர் தவறா நடந்துகிட்டாரு அப்படின்றதா இவர் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சது யாரு? சாக்ஷி மாலிக், வினேஷ் போகத் மாதிரியான ஒலிம்பிக் அரங்குகள்ல தங்களை நிரூபிச்ச வீரர் வீராங்கனைகள். அது மட்டும் இல்லாம 18 வயதுக்கும் குறைவா இருந்த இளம் வீராங்கனை ஒருத்தரும் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அது எப்படின்னா, இவரு அந்த பெடரேஷனுடைய தலைவரா இருக்கிறாரு அப்படின்றதுனால கோச்சிங் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு நேர்ல போய் அந்த பெண்களை தொடக்கூடாத இடத்துல தொடறது, பாலியல் ரீதியா பேசுறது, பாலியல் ரீதியா துன்புறுத்தல் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு இணங்காத பெண்கள் மீது அவரு துறை ரீதியாகவும் கடுமையான நடவடிக்கைகள், அவங்களுக்கு வாய்ப்பு வழங்காம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இது ரொம்ப நாளா தொடர்ந்துட்டு வந்த சூழல்ல தான் கொதிச்சு போன இந்த பெண்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராட்டத்துல குதிக்கிறாங்க. ஆரம்பத்துல மத்திய அரசு நாங்க இவருக்கு மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கறாங்க. ஆனா அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படல. அதுக்கப்புறமா சில மாதங்கள் கழிச்சு மீண்டும் அவங்க போராட்ட காலத்துக்கு வராங்க. இந்தியா முழுக்க அந்த போராட்டம் அப்படின்றது விரிவடையுது. எதிர்கட்சிகள்ல இருந்து கடுமையான ஒரு நெருக்கடி அப்படின்றதும் கொடுக்கப்படுது. உலக அரங்கிலையும் இந்த விவகாரம் பெரிய அளவுல பேசு பொருளா மாறுது. உலக ஒலிம்பிக் சம்மேளனம், உலக ரெஸ்லிங் ஃபெடரேஷன் மாதிரியான அமைப்புகள்லாம் கூட இதுல தலையிடக்கூடிய இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறமா தான் இந்த நபருக்கு எதிராக டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த சிறுமி கொடுத்திருந்தாங்கல்ல ஒரு புகார், அந்த புகாரின் கீழே போக்சோ வழக்கு அப்படின்றதும் போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கை நாங்க திரும்ப பெறுறோம் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தந்தை டெல்லி போலீஸ்ல ரிட்டன்ல ஒரு ஸ்டேட்மெண்டாவே கொடுக்கிறாரு. அது கோர்ட்லயும் சப்மிட் பண்ணப்படுது. ஆனா கோர்ட்ல இந்த விஷயம் போயிருச்சு அப்படின்றதுனால உடனடியா அந்த வழக்கை முடிச்சு வைக்கக்கூடிய சூழல் அப்படின்றது அப்போதைக்கு இல்ல. கிட்டத்தட்ட 2 வருடங்களா இந்த விவகாரம் நிலுவையிலேயே இருந்துட்டு வந்த சூழல்ல சில தினங்களுக்கு முன்னாடி பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்கு எதிரான அந்த போக்சோ வழக்கை கைவிடுறதா டெல்லி கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மீதம் இருக்கக்கூடிய அந்த 6 கம்ப்ளைண்ட் அப்படின்றது, பெண்கள் கொடுத்தாங்களா அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது தொடர்ந்து விசாரிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே விவகாரம் நடந்து 2 வருஷம் கழிச்சு கடுமையான போராட்டங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வழக்கு பதிவே செய்யப்பட்டது. அப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் கழிஞ்சும் எந்த விதமான பெரிய நகர்வும் இல்லாம இருக்கு. இன்னும் 20 வருடங்கள் கழிச்சு இந்த விவகாரத்துல ஏதேனும் மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி ஒருவேளை 20 வருடங்கள் கழிச்சு வந்துச்சுன்னா அப்பவும் அதை நான் தனி வீடியோவா போடுறேன். இதுல இவருடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன உதாரணத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்.
இவர் மீது இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டது இல்ல. அதுக்கப்புறமா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு விதமான நெருக்கடி அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. இவருக்கு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்க கூடாது அப்படின்னு. ஆனா தேர்தல் நேரத்துல பெண்கள் வாக்கு மற்ற விஷயங்கள்லாம் கருத்துல கொண்டு அவருக்கு சீட்டு வழங்கல. ஆனா அந்த இடத்தை அவருடைய பையனுக்கு வாங்கி கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு இப்ப அவருடைய பையன் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு. இவருக்கு மொத்தம் 3 பசங்க. அதுல மூத்த மகன் அவருடைய 23வது வயசுலயே துப்பாக்கியால சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த தற்கொலைக்கு இவர் தான் காரணம் அப்படின்ற விதமான ஒரு பேச்சும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த பையனுடைய சூசைட் நோட்ல என்னுடைய அப்பாவுடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிக்காம தான் இந்த சூசைட் நான் பண்ணிக்கிறேன் எழுதி வச்சிருந்ததா நியூஸ்ல நம்மளால படிக்க முடியுது. சோ இவ்வளவு தூரம் அதிகாரத்தோட உச்சாணி கொம்புல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எகெயின்ஸ்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணா அது இப்படிதான் முடியும். இதுல மாற்று கருத்து ஒண்ணு இல்லையே. இந்த நீதி நியாயம் தர்மத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொன்னல இந்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்க வழக்கமான ஊடகங்கள்ல போய் தேடி பாருங்க, இவ்வளவு டீட்டெயில்டா இருக்காது. ஆனா இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களையும் தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கணும், வட இந்தியாவிலேயே என்ன மாதிரியான சூழல் நிலவுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் யூடியூப் தமிழ் சேனலா நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவை மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.